மத்திய அரசின் புதிய அறிவிப்புகளால் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் மத்திய பட்ஜெட் கோரிக்கை குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் இயங்கும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரிகளில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 6.5 லட்சம் லாரிகள் இயங்கி வருகிறது. விவசாய பொருட்கள், தொழிற்சாலை தயாரிப்புகள், கட்டுமான பொருட்கள், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சரக்குகள் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு பொருட்கள் வட மாநிலங்களுக்கு லாரிகள் மூலமே அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த தொழில் லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள், கிளீனர்கள், மெக்கானிக்குகள் மற்றும் துணை தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது. இவ்வாறு ஆலமரமாக வளர்ந்து லட்சக்கணக்கானோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை வழங்கி வருகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக உயர்ந்து வரும் டீசல் விலை, நெடுஞ்சாலை சுங்க கட்டண உயர்வு, இன்சூரன்ஸ் பிரீமியம் உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, ஆன்லைன் வழக்குகள் போன்ற பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து வருகிறது. தற்போது மத்திய அரசு சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில் ஸ்கிராப்பிங் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது நாடு முழுவதும் 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள லாரிகள், பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் எனப்படும் FC புதுப்பிப்பதற்கான கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. இது இந்த தொழிலை மேலும் நசுக்குவதாக மாறியுள்ளது. இது குறித்து லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தமிழ்நாடு தலைவர் தனராஜ் மற்றும் நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் அருள் ஆகியோர் நமது செய்தியாளரிடம் இந்த விவகாரம் குறித்து தெரிவிக்கையில், வெறும் 850 ரூபா இருந்த FC சலான் பீஸ், FCக்கு நாங்கள் வண்டி, அதாவது கனரக வாகனங்கள்லாம் போகிறோம்னா எந்த மாடலாக இருந்தாலும் சரி 850 ரூபா தான் இதுக்கு ஃபீஸு. இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே போனால் 20 வருஷத்துக்கு மேலே போனால் 28,200 ரூபா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 6.5 லட்சம் லாரி கனரக வாகனங்கள் இருக்கு. 6.5 லட்சம் லாரி கனரக வாகனங்கள்ல இந்த 15 to 20, 20க்கு மேல இருக்கிற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் லாரிகளுக்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 50 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு 30 to 40,000 லாரிகள் FCக்கு போகாம நிறுத்தப்பட்டிருக்கு. கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு பல முறை வைத்திருந்தாலும் பல கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இருப்பினும் வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசு பட்ஜெட்ல சில எதிர்பார்ப்புகளை லாரி உரிமையாளர்கள் வைத்திருக்கின்றோம். இந்த ஆன்லைன் கேஸ் மூலமா பல லாரி உரிமையாளர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. குறிப்பா கடந்த 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு வாகனத்திற்கு ஒரு 1 அல்லது 2 வழக்குகளை பதிவு செய்யப்பட்டக்கூடிய நிலைமை மாறி இன்னைக்கு ஆண்டுக்கு 12ல இருந்து 36 கேஸ் வரைக்கும் ஒரு வாகனத்துக்கு பதிவு செய்யறாங்க. அதனால மத்திய அரசு தயவு செஞ்சு இந்த மாதிரி பழைய வாகனங்களுக்கான FC கட்டணத்தை முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வர்த்தக முன்னேற்றத்திற்கும் லாரி தொழில் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. எனவே லாரி தொழிலையும் அதை சார்ந்த தொழிலாளர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு பழைய வாகனங்களுக்கான தகுதி சான்று கட்டண உயர்வையும் ஆன்லைன் வழக்கு நடைமுறையையும் மத்திய அரசு முழுமையாக விலக்கிக் கொள்ள மாநில அரசு அழுத்தம் கொடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர்கள் ஆனந்த் மற்றும் காதர் பாட்சாவுடன் செய்திக்குழு.